அர்ஜுன் அவளை பார்த்து, அது யாரா வேணா இருக்கலாம் அதித்தி. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்கள விட்டு நீ உன் முதுகுக்கு பின்னாடி தேடிட்டு இருக்க என்றான். அதித்தி புரியாமல் அர்ஜுனையே பார்த்து நின்றாள். அதித்தி அவனிடம், எனக்கு செய்ய யாரும் இல்ல சார். எனக்காக இருந்தது என் அப்பா மட்டும்தான். இப்போ அவரும் இல்ல. நான் இறந்து போனா கூட என்ன நினைச்சு வருத்தப்படக்கூட இங்க யாரும் இல்ல சார். அன்னிக்கு இருட்டுல 4 பேர் என்ன சுத்தி வளைச்ச போது அதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லாம இருக்கும்போது உதவி கேட்க கூட எனக்கு யாருமே இல்லன்னு தான் தோணுச்சு. தினமும் அந்த ராத்திரி நேரத்துல வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது யாழினிய கூட சில நேரத்துல அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவாரு. ஆனா எனக்காக அங்க யாருமே வரமாட்டாங்க. அந்த இருட்டுல நான் எடுத்து வச்சு வர ஒவ்வொரு அடியிலையும் இப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து தான் வருவேன். அப்படி இருக்கத்தான் பிரவேந்திரன் எனக்காக எல்லாம் செய்தாரு. திரும்ப அவருக்கு செய்ய என்கிட்ட எதுவுமே இல்ல. அதனாலதான் அவர் என்ன காதலிக்கிறியான்னு கேட்கும்போது என்னால மறுக்க முடியல என்றாள். உனக்காக யாருமே இல்லன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். சொல்ல கஷ்டமா இருந்தாலும் அதுதானே சார் உண்மை. எனக்காக யார் இருக்கா என்று கண்ணை கசக்கியபடி சொன்னாள். அர்ஜுன் ஒரு அர்த்த புன்னகையே உதிர்த்தவன், எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லும் அதித்தி என்று சொன்னவன் அவள் கன்னத்தை பிடித்து மெதுவாக தன் பக்கம் இழுத்தான். அவள் மீது வீசிய நறுமணத்தை கண்மூடி நுகர்ந்தவன், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற அதித்தி என்று கேட்க அதில் பதற்றமான அதித்தி, விடுங்க, நான் கீழே போகணும் என்று சொல்லி அவனை விலக்க பார்க்க அவன் விடாமல் அவளை பிடித்து இழுக்க இருவருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. அர்ஜுன் ஒரு கட்டத்தில் அவளின் இரு கைகளையும் பிடித்து அவளின் முதுகுக்கு பின்னால் சிறை பிடித்தவன் அவளின் நெஞ்சம் அவனை உரசிக் கொண்டிருக்க அவளால் தடுக்கக்கூட அவளின் கையை எடுக்க முடியவில்லை. அதித்தி டீ-ஷர்ட் போட்டிருந்ததால் அவளின் அங்கங்கள் அவனின் கண்களுக்கு விருந்தளிக்க அர்ஜுனின் கண்கள் அவளின் மேலிருந்து கீழ்வரை மேய்ந்தது. அதித்தி பயத்தில் பெரிய மூச்சுகள் வாங்க அவளின் நெஞ்சம் மேலே கீழே என ஏறி இறங்கியது. அது அவனை தீண்டும் போதெல்லாம் அர்ஜுனின் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளின் கையை ஒரு கையால் பிடித்து கொண்டவன் மற்றொரு கையால் அவளின் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்து பிடித்தவன் அவளின் இதழை தன் இதழால் பிடித்து கொண்டான். அதித்தி அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து பார்க்க அவளின் இதழின் மாயத்தில் மயங்கிய அர்ஜுன் மேலுதடு கீழுதடு என புசித்துக் கொண்டிருந்தான். அவளின் இதழில் இப்படி ஒரு சுவையா என்று பிரமித்துப் போனவன் அவனின் முத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அர்ஜுனின் செயலில் அதிகப்படியான அதிர்ச்சிக்கு போனவள் அப்படியே மயங்கி தன் நெஞ்சில் சாய்ந்தாள். மயங்கி தன் நெஞ்சில் சாய்ந்த அதித்தியை சிரித்த முகமாக பார்த்தவன், உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு தெரிஞ்சா அது அப்படியே என் அப்பா கிட்ட சொல்லிடுவ. அவர் என்னை எங்கேயாவது கடல் கடந்து அனுப்பிடுவாரு. இப்போதைக்கு நான் உன்கிட்ட அமைதியா இருக்கிறது தான் நல்லது. என்கிட்ட நீ வர்ற நாள் ரொம்ப தூரம் இல்ல அதித்தி என்று சொல்லியபடி அவளின் கன்னத்தை காதலாக வருடியவன் அவளை கையில் தூக்கிக் கொண்டு அவளின் அறையிலேயே படுக்க வைத்துவிட்டு வந்தான். வீட்டில் பணியாட்களும் வரத் தொடங்கின. அறைக்கு வந்த அர்ஜுன் மருத்துவமனைக்கு தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த அதித்தி ஒன்றுமே புரியாமல் தலையை பிடித்துக்கொண்டு சுற்றி அர்ஜுனை தேட அவன் அங்கு இல்லை. சுற்றி பார்த்தவளுக்கு தன்னுடைய அறையில் இருப்பது தெரிய மேலும் குழம்பி போனாள். நான் எப்படி இங்கு வந்தேன்? நான் அர்ஜுனோட ரூம்ல தானே இருந்தேன். அதுவுமில்லாம அர்ஜுன் என்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டானா என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவள் அர்ஜுனை தேடி அவனுடைய அறைக்குள் நுழைந்தாள். அர்ஜுன் குளித்து முடித்து அப்போதுதான் தனது சட்டை பட்டன்களை போட்டுக் கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன், என்னோட பெர்மிஷன் இல்லாம எதுக்கு என் ரூம்குள்ள வந்த என்று கேட்டான். அதித்தி அவன் குரலிலே பயந்து கொண்டவள். அவள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனிடம் குரலை உயர்த்தி பேச முடியவில்லை. அவள் அவனை பார்த்து தயங்கியபடி, நீங்க எதுக்காக என்கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க என்று கேட்டாள். என்ன, எப்படி நடந்துகிட்டாங்க என்று தனது சட்டையின் கை பட்டனை போட்டபடியே அதட்டி கேட்டான். என்ன எதுக்காக கிஸ் பண்ணீங்க என்று கேட்டாள். அவளுக்கு தன்னுடைய காதல் தற்போதைக்கு தெரிய வேண்டாம் என நினைத்த அர்ஜுன் முகபாவனையை மாற்றாமல், என்ன கனவு கண்டியா? உனக்கு நான் கிஸ் பண்ணுவேன்னு ஆசை வேற இருக்கா என்று அவளை பார்த்து கேட்க அதித்தி திருதிருவென முழித்துக்கொண்டு, கனவா? இல்ல அது கனவில்ல, எனக்கு நல்லா தெரியும் அது கனவில்லை என்றாள். அர்ஜுன் அவளின் முகத்திற்கு அருகில் வந்து, என்ன நல்லா பார்த்து சொல்லு, என்ன பார்த்தா உனக்கு கிஸ் பண்ற மாதிரியா இருக்கு என்று கேட்கு அவன் முகத்தை உற்று பார்த்தவள், ஒருவேளை உண்மையிலேயே அது கனவுதானா என்று அவள் மூளை சிந்தித்தது. அப்போ எல்லாமே கனவா என்று அவன் முகம் பார்த்து கேட்க அர்ஜுன் அவளை பார்த்து அதேபோல், ஏம்மா உண்மையா நடக்கணும்னு ஆசையா என்று கேட்டான். அதித்தி வேகமாக இல்ல என்று பதிலளித்தாள். அர்ஜுன் அவளிடம், அப்போ கிளம்பு என்று சொல்ல வேகமாக அவன் அறையை விட்டு வெளியே வந்தாள். இவள் அர்ஜுன் அறையிலிருந்து வெளியே வருவதை காஞ்சனா பார்த்து கொண்டாள்.
திரும்பவும் அர்ஜுனை எப்படி மயக்கலாம்னு உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா என்று அதித்தியை பார்த்தபடி மனதில் நினைத்த காஞ்சனா சோஃபாவில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தாள். எல்லா வேலைக்காரர்களையும் அதிகாரமாக வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் காஞ்சனாவை திருமணம் செய்ய சம்மதித்தது தெரிந்த பிறகு வேலையாட்களும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு வேலைக்காரி பெண் ஃப்ளவர் வாஸை எடுத்து செல்லும்போது சேலை தடுக்கி கீழே விழுந்ததில் அவள் கையில் இருந்த ஃப்ளவர் வாஸ் கீழே விழுந்து உடைந்தது. காஞ்சனா எழுந்து வந்து அந்த பெண்ணின் கன்னத்திலே அடித்தவள், இது என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்துன்னு நினைச்சியா? என் மாமனாருடையது. இதுக்கெல்லாம் உன் சம்பளத்திலிருந்துதான் புடிப்பேன். இனிமேலாவது கண்ண முன்னாடி வச்சு வேலை செய் என்றாள். அந்த பெண்ணும் அவள் கொடுத்த அடியை வாங்கிக் கொண்டு ஒன்றும் பேச முடியாமல் உள்ளே போக, காஞ்சனா இதையே அந்த அதிதிக்கும் கொடுக்கணும் என்று நினைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்போது சரியாக அதிதியும் கல்லூரிக்கு தயாராகி கீழே இறங்கி வந்தாள். அதிதியை பார்த்து சொடுக்கு போட்டு அழைத்த காஞ்சனா அவளிடம், எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா என்றாள். அதிதி அவளிடம், இல்ல எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு என்று சொல்ல, என்னையே எதிர்த்து பேசுவியா? நான் யார் தெரியும்ல, உங்க சின்ன முதலாளி அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நான் சொன்னத வாய மூடிட்டு செய்யணும், புரிஞ்சுதா என்றாள். அதிதியும் தன்னுடைய கல்லூரி பையை ஓரமாக வைத்துவிட்டு அவளுக்காக காஃபி போட சென்றாள். காஞ்சனா அதை பார்த்து ஏளனமாக சிரித்து கால் மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். சந்திரிகாவும் மோகனும் காலையிலிருந்து நடக்கும் அத்தனை தலைவலிகளையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அதிதியை அர்ஜுன் செய்யும் கொடுமை போதாது என்று அவனுக்கு வரும் மனைவியும் இதே வேலையை ஆரம்பித்து விட்டாளா என்று அவர்களால் கவலை கொள்ள மட்டும்தான் முடிந்தது. ஆனால் அதிதியை வதைத்தாலும் காயப்படுத்தினாலும் அதை அர்ஜுன் ஒருவனே செய்ய வேண்டும். வேறு யாராவது அவளை தீண்டினால் அதற்கு பிறகு அழகன் அரக்கனாக மாறிவிடுவான். அதை வீட்டில் புரிந்து கொள்ளும் நேரமும் வந்தது. அதிதி காஃபி போட்டு காஞ்சனாதை நோக்கி எடுத்துக்கொண்டு வரும்போது ஃபோன் பேசிக்கொண்டே கவனிக்காமல் வந்த அர்ஜுனின் பாட்டி அதிதியின் மீது மோத அவள் கையில் இருந்த காஃபி அர்ஜுனின் பாட்டி மீது கொட்டியது. இதற்கு மேல் என்ன நடக்கும் என்று தெரிந்த காஞ்சனா அவளை பார்த்து உதடு வளைத்து சத்தம் கேளாது சிரித்தாள். அர்ஜுனின் பாட்டி கோபமாக அதிதியை பார்த்து, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? உன்னால என்னோட காஸ்ட்லி சேலை வீணா போயிட்டுச்சு. இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு என்று கத்தினார். அவர் மீதுதான் தப்பு என்று சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாத அதிதியும் அவரிடம், சாரி மேடம், தெரியாம காஃபி கொட்டிட்டுச்சு என்று பயந்த குரலில்தான் சொன்னாள். ஆனால் அர்ஜுனின் பாட்டி அவளை விடுவதாக இல்லை. உனக்கு என்னதாண்டி தெரியும்? உன் உடம்ப காட்டி என் பேரனை மயக்க மட்டும் நல்லா தெரியும். நீ பார்த்து வந்திருக்கணும். அதை விட்டுட்டு என் பேரனை இன்னும் என்ன பண்ணி மயக்கலான்னு கணக்கு போட்டுட்டு வந்திருப்ப என்றார். அதிதி அவரிடம், இப்படி பேசாதீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல என்றாள். உங்க அப்பா வளர்த்தின லட்சணம்தான் தெரியுமே. அன்னிக்குதான் என் கண்ணால பார்த்தேனே அந்த கன்றாவிய. புடவ கூட இல்லாம என் பேரன் ரூம்ல உனக்கு என்னடி வேலை என்று அர்ஜுனின் பாட்டி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச, மோகன் கோபப்பட்டு, அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசுறீங்க என்றார். அர்ஜுனின் பாட்டி அவனை பார்த்து, நீ முதல்ல சும்மா இரு. இவ பொறந்த உடனே அவ அம்மாவ கொன்னுட்டா. வளர்ந்த உடனே இவளோட தர்த்திரம் புடிச்ச ராசியால எல்லா சொத்தும் போயிடுச்சு. அப்புறம் இவ அப்பாவையும் கொன்னுட்டா. இப்படி ஒரு ராசி கெட்டவளை கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சிருக்க. இவ ராசியால இன்னும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல என்றார். அதிதி கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அர்ஜுனின் பாட்டி அதிதியை பார்த்து, எப்படி நிக்கிறா பாரு, உன்னோட துரதிர்ஷ்டத்தை என் பேரனுக்கும் ஒட்ட வைக்கலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் அம்மா இருந்து வளர்த்திருந்தா ஒழுங்கா வளர்ந்திருப்ப என்று வரத்தையை விட இவ்வளவு நேரம் அமைதியாக நின்ற அதிதி அவரை பார்த்து, எதுவும் தெரியாம என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதீங்க என்றாள். என்னையே எதிர்த்து பேசுறியா என்று அர்ஜுனின் பாட்டி கோபப்பட்டு அவளை அடிக்க கையை ஓங்க, அப்போது ஒரு இரும்பு கரம் அவரின் கையை பிடித்தது. அர்ஜுனின் பாட்டி செய்து கொண்டிருந்த ரகளையை கவனமாக அனைவரும் பார்த்து கொண்டிருந்ததில் அர்ஜுன் எப்போது மாடியிலிருந்து இறங்கினான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அர்ஜுனின் பாட்டி அதிர்ச்சியாக அர்ஜுனை பார்க்க, என்ன தாதி பண்ணிட்டு இருக்கீங்க என்ற குரலில் சுற்றியிருந்த அனைவருமே ஒரு நொடி மயான அமைதி கண்டது. அர்ஜுன், இவள பாக்க எனக்கு பிரஷர் தான் ஏறுது. இந்த ராசிகிட்டவள நம்ம வீட்ல வச்சிருக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? இவள முதல்ல வீட்ல இருந்து வெளிய அனுப்பு என்றார். அர்ஜுன் கோபத்துடன், போதும் நிறுத்துங்க தாதி, உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், அவ இந்த வீட்ல தான் இருப்பா. இந்த வீட்ல உங்க பையன் மட்டும் சம்பாதிக்கல, நானும் தான் சம்பாதிக்கிறேன். அவளை இந்த வீட்ல தங்க வைக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இது ஏன் வீடு. அவளை பேசுறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது என்று அர்ஜுன் கத்த, அர்ஜுனின் பாட்டியும் அவனை பார்த்து அர்ஜுன் என்று கத்தினார்.
அர்ஜுன் ஒரு பார்வையால் சோஃபாவில் கால் மீது கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் காஞ்சனாவை பார்த்தவன். அதிதி உங்கள விட அதிகமான பணத்துல பொறந்து வளர்ந்தவ. இன்னைக்கு வேணா அவகிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா அன்னைக்கு உங்க பையனுக்கு அவரு குடுத்த பணத்தை அவர் சாகுற நிலைமைக்கு போனப்ப கூட திருப்பி வாங்கல. அதிதியோட அப்பாவுக்கு உங்க பையன் இன்னைக்கு வர கடன்காரன்தான். அது இல்லைன்னு உங்க பையனால சொல்ல முடியுமா? அது சரி, அதெப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படும்போது அத பார்த்து ரசிச்சவங்க தானே நீங்க. இங்க கால் மேல கால் போட்டுட்டு ஓசி சோறு தின்னுட்டு இருக்கவங்க எல்லாருமே துரோகிங்க தான். நீங்க யார் அவள பத்தி பேசுறதுக்கு என்று அர்ஜுன் பேச, காஞ்சனா சோஃபாவிலிருந்து எழுந்தே நின்றுவிட்டாள். ரங்கநாயகி அர்ஜுன் பேசியதை கேட்டு, யாரு அர்ஜுன் ஓசி சோறுன்னு சொல்ற? நான் உன்னோட அத்தை. என் பொண்ணு உன்னோட மொற பொண்ணு. இவங்கெல்லாம் உன்னோட சொந்தம். ஆனா இந்த வேலைக்காரி உனக்கு என்ன சொந்தம் வருதுன்னு சொல்லு என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் வர, அவனின் ஒரு பார்வைதான். ரங்கநாயகி முன்னால் வைத்த கால்களை பின்னால் வைத்து நகர்ந்து கொண்டாள். அர்ஜுன் ரங்கநாயகியை முறைத்தவாறு, இன்னிக்கு சொந்தம் சொல்லுற நீங்க எல்லாரும் தானே அன்னிக்கு எங்க அப்பா அம்மாவை நடுத்தெருவுல நிறுத்துனீங்க? இன்னிக்கு வெக்கமில்லாமல் வந்து சொந்தம்னு சொல்றதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? இன்னிக்கு எங்க அப்பா இப்படி இருக்காருன்னா அதுக்கு அதிதி அப்பாதான் காரணம். ஏன், நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே அவர்தான் காரணம். இனி இந்த வீட்டுல அதிதியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வந்தா கூட அவங்க இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு காஞ்சனா பக்கம் திரும்பியவன், உனக்கென்ன 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறதா நினைப்பா? இனிமே இந்த வீட்ல எந்த சர்வன்ட்டும் உனக்கு வேலை செய்ய மாட்டாங்க. உனக்கு என்ன தேவையோ அத நீயே போய் செய் என்று காஞ்சனாவிடம் விரல் நீட்டி மிரட்ட, அவள் பேய் முழிமுழித்துக் கொண்டு அவனை பார்த்து நின்றாள். அர்ஜுன் சேச்சியை பார்த்து, இனிமே காஞ்சனாவுக்கு தேவையான வேலைய அவளே செஞ்சுக்குவா. அதையும் மீறி இவளுக்கு யாராவது வேலை செஞ்சா அவங்க இனிமே இந்த வீட்ல வேலை பார்க்க முடியாது என்றான். பணியாளர்களும் அவன் கட்டளைக்கு தலையை ஆட்டினர். அர்ஜுன் அதே இறுகிய முகத்துடன், தாதி, நீங்க அதிதிய பேசினது ரொம்ப தப்பு. அவகிட்ட இப்ப மன்னிப்பு கேளுங்க என்றான். அர்ஜுனின் பாட்டி முடியாது என்பது போலவே நிற்க, மன்னிப்பு கேளுங்க தாதி, இல்லனா இதுவரைக்கும் யாருமே பார்க்காத இந்த அர்ஜுனோட முகத்தை நீங்க பாப்பீங்க என்று சொல்ல, அங்கிருந்த மோகன், அர்ஜுன் தாதிகிட்ட எதுக்கு இப்படி பேசுற என்று சொல்ல, அர்ஜுன் அவர் புறம் திரும்பாமல் கையை மட்டும் காட்டி நிறுத்தினான். அவனை சிறுவயதிலிருந்து பார்த்த அர்ஜுனின் பாட்டிக்கு அர்ஜுனை பற்றி நன்றாகவே தெரியும். அவன் நினைத்தது மட்டுமே நடக்கும், அதைத்தான் நடத்துவான். தன்னை மன்னிப்பு கேட்காமல் விடப்போவதில்லை என்று தெரிந்த அர்ஜுனின் பாட்டி அதிதியிடம் வேண்டா வெறுப்பாக மன்னிப்பு கேட்டுவிட்டு உள்ளே சென்றார். மோகனுக்கு நாளுக்கு நாள் தலைவலி கூடிக்கொண்டே போனது. அர்ஜுன் ரங்கநாயகியையும் காஞ்சனாவையும் ஒரு தீப்பார்வை வீசிவிட்டு திரும்ப, அதிதி ஏதோ பேயறைந்தாற்போல் அர்ஜுனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவளை பார்த்த அர்ஜுன், உனக்கென்ன வேடிக்கை? காலேஜுக்கு லேட் ஆகலையா? பேக் எடுத்துட்டு கிளம்பு என்று அவளிடமும் கடிக்க, அவளும் வேகமாக பேகை எடுத்துக்கொண்டு ஓடினாள். ரங்கநாயகியும் காஞ்சனாவும் வஞ்சனையுடன் அர்ஜுனையும் அதிதியையும் பார்த்து நின்றிருந்தனர். மருத்துவமனையில் அர்ஜுன் அவனுடைய அறையில் இருக்கையில் யோசனையாக அமர்ந்திருக்க, அவனை தேடிக்கொண்டு பாரி வந்தான். பாரி அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், எனக்கு ஒரு பிரச்சனை என்றான். அர்ஜுன் சலித்துக்கொண்டே, ப்ஷ், அதைவிட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்றான். பாரி அவனை பார்த்து, நான் இன்னும் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே, சரி உனக்கென்ன பிரச்சனை என்று கேட்க, எங்க வீட்ல எனக்கும் காஞ்சனாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது என்றான். பாரி அதிர்ந்து கொண்டு, என்னடா சொல்ற, உன் விருப்பமில்லாம அவங்களே ஏற்பாடு பண்றாங்களா என்று கேட்டான். என்கிட்ட கேட்டாங்க, நான் இருந்த டென்ஷன்ல ஓகே சொல்லிட்டேன் என்று அர்ஜுன் சொல்ல, பாரி அவனை பார்த்து, சரி விடு, இப்ப போய் கல்யாணத்துல விருப்பமில்லன்னு சொல்லிடு என்று சொன்னான். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க பண்றது பண்ணட்டும் என்று அர்ஜுன் அலட்சியமாக பதிலளித்தான். அப்போ காஞ்சனாவ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று பாரி கேட்க, இல்லடா, நான் பார்ட்டில அவ்வளவு பேசியும் அவங்க பொண்ணு கூட எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்றாங்கன்னா இதுல ஏதோ கேம் விளையாடுறாங்கன்னு தோணுது. அதனால அவங்கள வச்சு நான் ஒரு கேம் விளையாட போறேன். இதனால அதிதி என் கூட கிடைச்சிருவா. அவங்களே அதிதியை என் கூட மணமேடைக்கு அனுப்புவாங்க. அவங்க முன்னாலேயே அதிதி கழுத்துல நான் தாலி கட்டுவேன் என்று அர்ஜுன் பாரியிடம் சொன்னான். பாரி குழப்பத்துடன், அதிதி உன்னை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா? நீ லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டியா என்று கேட்டான். சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா அவ நம்ப மாட்டாளே. அந்த கடவுளே இறங்கி வந்து நான் நல்லவன்னு சொன்னாலும் அவ நம்ப போறதில்ல. அதனால பொறுமையா சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன் என்றான் அர்ஜுன். பாரியும் அர்ஜுனும் பேசிக்கொண்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு ஆள் உள்ளே நுழைந்தார்.